நம்முடைய பாசத்துக்குரிய தந்தை செபாஸ்டியன் அவர்கள் மாறனோடையின் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்ட பிறகு முதல் 2 ஆண்டுகள் அவரோடு பணி செய்ய, அவரோடு வாழ இறைவன் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அவரோடு பணி செய்த அந்த நினைவுகளை, உணர்வுகளை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இவர் ஒரு சற்று வித்தியாசமான குரு. கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி சென்றவர். முகவரியற்ற மாறனுடை மண்ணிற்கும் மாறனுடை மக்களுக்கும் முகவரி கொடுத்தவர்தான் அருட்தந்தை மாறனோடை செபாஸ்டியன் அவர்கள். அவரே அந்த மண்ணின் மக்களின் அடையாளமாக மாறினார். தன்னுடைய தியாக குருத்துவ பணியால் இவர் மாறனோடையின் மிக பெரிய தலைவராக, வழிகாட்டியாக, முன்னோடியாக, மக்கள் விரும்பும் குருவாக, அடித்தட்டு மக்களின் குரலாக, அவர்களின் ஹீரோவாக விளங்கியவர். பாண்டி மறைமாவட்டம் இருந்தை பங்கிலிருந்து மாறனோடையை பிரித்து சலேஷிடம் கொடுக்கப்பட்டது. தந்தை அவர்களும் நானும் இணைந்துதான் முதலாக அந்த கிராமத்திலே நுழைந்தோம். சாலை இல்லாத ஒரு ஊர், போன் வசதி இல்லாத ஒரு இடம், அடிப்படை வசதி கூட கிடையாது, தங்குவதற்கு கூட இடம் இல்லை. பல மாதங்களாக ஆலயத்திலும் மரத்தின் கீழும் ஆபீஸ் டேபிள் மேலும் இவர் படுத்து உறங்கியிருக்கின்றார். புதிய பங்கு தந்தையாக பொறுப்பேற்றவுடன் குருக்கள் சென்றிராத இடங்களுக்கு சென்று கிறிஸ்துவ மக்களை கண்டறிந்து கிளை பங்குகளை உருவாக்கினார். எல்லா கிளை பங்கிலும் ஆலயங்களை கட்டி எழுப்பினார். எல்லா கிராமங்களிலும் நற்பணி மன்றம், குழந்தைகளுக்கான மாலை நேர படிப்பிற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். தன்னலம் முக்கியமல்ல, மக்கள் நலன்தான் முக்கியம் என்று மக்கள் நலனுக்காக உழைத்தார். அவர் பணியேற்ற அந்த வருடங்கள் வறட்சியின் உச்சத்தில் இருந்த ஆண்டுகள். மழை இல்லை, வேலை இல்லை, ஏழ்மையான ஒரு சூழல் அந்த கிராமத்தை சூழ்ந்து இருந்தது. இவர் சோர்ந்து விடாமல் மக்களுக்காக வேலை செய்தார். மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கினார். கிரீட்டிங் கார்டு செய்தல், சேமிப்பு, பெண்கள் குழு போன்ற அமைப்புகளை உருவாக்கி மக்களை பொருளாதார நிலையில் உயர செய்தார். மாறனோடையை சோலைவனமாக மாற்றினார். மக்களை கட்டி எழுப்பினால்தான் அதன் மூலமாக மாற்றங்களை காண முடியும் என்று நம்பியவர். வீடுகளை சந்தித்தல், இளைஞர் இன பெண்கள் ஒருங்கிணைப்பு, மகளிர் அணி, மரியாயின் சேனை, வயதானவர்கள் கூட்டம், குடும்பத் தலைவர்கள் கூட்டம் என அமைத்து அவர்கள் மூலமாக விழிப்புணர்வு உண்டாக்கி வெற்றி கண்டவர். மாறனுடை மக்களுக்கு இயேசு, விண்ணரசி மாதா, அதற்கு அடுத்தபடியாக அவருடைய மனதிலே இடம் பிடித்தவர் நண்பர், நம்முடைய பாசத்துக்குரிய தந்தை அவர்கள். ஒவ்வொருவரும் அவரை தங்கள் வீட்டு பிள்ளையாக பார்த்தார்கள். அவரை ஆலோசிக்காமல் எதையும் செய்வதில்லை. பல நாட்கள் மக்கள் அவரை விடியற்காலையில் எழுப்பிவிடுவார்கள். காரணம், அவர்கள் நல்ல காரியங்களுக்கோ அல்லது வெளியூர் செல்லும் பொழுதெல்லாம் அவருடைய முகத்தை பார்த்துவிட்டு செல்ல ஆசைப்படுவார்கள். இவர் அன்னையின் பக்தர். அதிகாலையில் மக்கள் எழுந்து வந்து அன்னையுடைய கெபியை சுற்றி வருவார்கள். அன்னையின் பக்தியை பரப்ப நல்ல ஒரு கெபியை உருவாக்கி கொடுத்தார். பங்கு வளாகத்திலே ஒரு சிறிய பள்ளிக்கூடம் இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்தை பலரும் பார்த்திருப்பீர்கள். அந்த பள்ளிக்கூடம் வெறும் செங்கல் மட்டும்தான் இருக்கும். மேலே ஓடுகள் இருக்கும், கதவு ஜன்னல்கள் கிடையாது. இரவிலே ஆடு மாடுகள் வந்து உறங்கிவிட்டு செல்லும். இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே அழகான ஒரு பள்ளிக்கூடத்தை அவர் எழுப்பினார். அந்த கிராமத்திலே இருந்த எல்லா பிள்ளைகளையும் அவர் படிக்க வைத்தார். முடித்த மாணவிகளை போர்டிங்கில் சேர்த்து அவர்களை மேற்படிப்புக்கு படிக்க வழி செய்தார். இன்று நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பள்ளியின் இடத்தை பல்வேறு கஷ்டங்கள் மத்தியிலே வாங்கினார். அன்று எல்லோரும் சொன்னார்கள்,
இந்த இடத்துல என்ன வந்துட போகிறது? முட்களும் பாம்புகளும் நிறைந்த இடமாயிற்றே. ஆனால் இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் படித்து பயன்பெறக்கூடிய இடமாக கெடிலம் இடம் இருக்கிறது. இயற்கை அதிகமாக நேசித்தவர் நிலத்தில், ஏரிக்கரையில், அம்சநகர் தோட்டத்தில் எண்ணற்ற மரங்களை நட்டு சோலைவனமாக மாற்றினார். மக்களுக்கு எல்லா வகையான அரசாங்க திட்டங்களும் வாய்ப்புகளும் கிடைக்க இரவு பகலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அவர் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தைகள், நீங்கள் எதற்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, உங்களுடைய உரிமைகளை பிடுங்கி வைக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை, எதிர்த்து தைரியமாக போராடு, பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வார். மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்து கொண்டே இருந்தார். மருத்துவ வசதி மற்றும் மருத்துவமனைகள் இல்லாததால் 24 மணி நேர இலவச ஆம்புலன்ஸ் ஏற்படுத்தி நூற்றுக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றினார். அவரின் எளிய வாழ்வு அனைவரையும் கவர்ந்தது. 2 ஆண்டுகள் மக்கள் கொடுத்த உணவை தான் சாப்பிட்டார். மக்களோடு இணைந்து கட்டிட வேலை, சாலை அமைத்தல், மரம் நடுதல், பாடம் சொல்லிக் கொடுத்தல், அவருடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தல் போன்றவற்றில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். எங்கள் கிராமத்திற்கு பஸ் வராதா என்று மக்கள் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். இதற்காக போராடி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் பேருந்து மாரனுடைக்கு வந்து அடைந்தது. முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டின் அவர்கள் ஆய்விற்காக பங்கேற்க வந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும். மக்களே, உங்கள் பங்கு தந்தை வித்தியாசமான குருவானவர். அவர் உங்களோடு இருக்கின்றார், உங்களோடு வாழ்கின்றார், உங்களுக்காக இருக்கின்றார். இனி மாரனோடை விண்ணக ஓடையாக மாறப்போகிறது. காரணம், இவர் இயேசுவின் இரக்க கரங்களாக இருக்கின்றார். அதே வாரத்தில் நடந்த மறை மாவட்ட கூட்டத்திலே ஆய்வர்கள் பேசினார்கள் குருக்களை பார்த்து. குருக்களே, மாரனோடைக்கு செல்லுங்கள், மாரனோடைக்கு சென்று தந்தை அவருடைய பணியை பாருங்கள். ஒரு குரு எப்படி இருக்க வேண்டும், எப்படி மக்களுக்காக பணியாற்ற முடியும் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த ஒரு வார்த்தை அந்த குருக்கள் மத்தியிலே சலசலப்பையும் ஏற்படுத்தியது. +2 முடித்த மாணவரை அழைத்து அவருடைய விருப்பங்களை அறிந்து மேல் படிப்புக்காக இடங்களை தேர்ந்தெடுத்து அவருடைய தனிப்பட்ட வாழ்வில் மேல் நோக்கி செல்ல வழிவகுத்தார். மனித நேயம், மனித மாண்பு, மனித உரிமைகளை விட்டு கொடுத்ததில்லை. அப்பொழுது கிராமத்தில் ஒருவர் காலணி செருப்பு அணிந்து ஒரு ஊருக்கு நுழைந்த பொழுது அவமானப்படுத்தப்பட்டார். கொதித்து எழுந்தார். அந்த நிலை மீண்டும் அந்த இடத்திற்கு வரக்கூடாது என்று அந்த பிரச்சனையை அன்றே முடிவு கட்டினார். சில நேரங்களிலே சாப்பிட மாட்டார். காரணம் கேட்கும் பொழுது, நான் இன்று உழைக்கவில்லை, எப்படி சாப்பிடுவது? ஒரு சில முறை சொல்வார், வழியில் சாப்பிடாத ஒருவரை ஏழையை பார்த்தேன், எனக்கு சாப்பிட மனம் வரவில்லை என்பார். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஃபாதர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் தூங்க என்று சொல்வேன். அப்பொழுது அவர் சொல்லுவார், செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு, எனக்கு 24 மணி நேரம் பத்திரப்பா என்று சொல்லுவார். நூற்றுக்கணக்கான சலேஷிகள், துறவர சகோதர சகோதரிகள் களப்பணிக்காக கிராம மக்களோடு பணியார் செய்ய கற்றுக்கொள்ள அங்கு வருவார்கள். மக்களுக்காக எப்படி பணி செய்ய முன் வர வேண்டும் என்பதை தன் வாழ்வின் மூலமாக வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய பாசத்துக்குரிய தந்தை. இத்தகைய உண்மையான அருள் பணியாளரை நாம் இழந்து தவிக்கின்றோம். இறைவன் உங்களை ஏன் இவ்வளவு சீக்கிரமாக எடுத்துக்கொண்டார் என்ற ஒரு ஆதங்கம் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. உங்களுடைய அயராத உழைப்பு, தியாகம், அன்பு, பாசம் என்றும் எங்கள் இதயத்திலே நிலைத்து நிற்கும். தந்தையை இழந்து தவிக்கும் அனைவருக்கும், குறிப்பாக அவருடைய குடும்பத்தினர்கள், மாருடைய மக்கள் மற்றும் இறை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓயாத உழைத்த நீர் சென்று விண்ணகத்திலே ஓய்வெடுங்கள் தந்தையே. இறைவன் உங்களுக்கு நித்திய பாற்றியை கொடுப்பாராக.